லாஃப் எரிவாயு சிலிண்டரின் விலையும் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் குறைக்கப்பட உள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 275 ரூபாயினால் குறைக்கப்பட்டு புதிய விலை 3740 ரூபாய்க்கு விற்கப்பட உள்ளது. மேலும் 5 கிலோ எடையுள்ள எரிவாயு சிலிண்டரின் விலை 110 ரூபாயால் குறைக்கப்பட்டு புதிய விலை 1542 ரூபாய்க்கு விற்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜாலில் புன்னாலை கட்டுவன் வடக்கு கப்பப்புளம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் இருந்து இளைஞர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ஸ்ரீவரதன் சஞ்சிதன் என்ற 22 வயதுடைய இளைஞனே இன்று அதிகாலை 12:30 மணியளவில் சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த இளைஞன் அவரது காதலியின் வீட்டுக்கு சென்று அங்கு உறங்கியதாகவும் அதனை அடுத்து 12:30 மணியளவில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக காணப்பட்டதாகவும் போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த மரணம் குறித்து சந்தேகம் இருப்பதாக இளைஞனின் உறவினர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சடலம் தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து உடற்கூற்று பரிசோதனைகள் நாளைய தினம் நடைபெறும் என தெரிவிக்கப்படுகின்றது. கனடாவின் ராங்ஹாம் பிராந்தியத்தில் பல முதியவர்களை ஏமாற்றி மோசடி செய்த குற்றச்சாட்டில் 2 தமிழர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இதன்போது ஒன்றாரியோ ட்ரும் பிரதேசத்தில் வசிக்கும் லக்ஷாந்த் செல்வராஜா என்ற 27 வயதுடையவரும் அக்ஷயா தர்மகுலேந்திரன் என்ற 25 வயதுடையவருமே கைது செய்யப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கடந்த மாதம் 4ஆம் தேதி ட்ரம்ஹாம் பிராந்தியத்தில் முதியவர்களை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட மோசடி தொடர்பான குற்ற விசாரணையை முடித்து யாக் பிராந்திய போலீசாரின் உதவியுடன் நீதி குற்ற பிரிவினரால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. குறித்த சந்தேக நபர்கள் வங்கி மற்றும் கிரெடிட் அட்டை நிறுவனங்கள் போல நடித்த தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தி உரியவர்களது கணக்குகள் மோசடி செய்யப்பட்டதாக நம்ப வைத்துள்ளனர். இதனை அடுத்து பாதிக்கப்பட்டவரின் வங்கி அட்டைகள் மற்றும் கடவுச்சொற்களை பெற்றுக்கொள்ள இவர்கள் ஒரு கூரியர் அனுப்பப்பட்டு பெறப்பட்டுள்ளது. பின்னர் அவை மோசடியான கொள்முதல் செய்ய பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் இதுபோன்ற சம்பவங்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்தவர்கள் CSTஐ தொடர்பு கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மயிலத்தமடு பகுதியில் வைத்து வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளினால் அழைத்து செல்லப்பட்டு கைது செய்யப்பட்ட பண்ணையாளர்கள் 2வரையும் பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது குறித்து மேலும் தெரிய வருவதாவது, கடந்த 1ஆம் தேதி அன்று காலை 10 மணியளவில் மயிலத்தமடு பகுதியில் பண்ணையாளர்கள் 2 மகோயா வனப்பரிபாலன திணைக்கள அதிகாரிகளால் பிடிக்கப்பட்டு அவர்கள் மீது தெஹியக்கண்டிய நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. குறித்த 2வருக்கும் எதிரானவருக்கும் முறைப்பாடு தொடர்பில் எதிர்வரும் 10ஆம் தேதி அன்று வழக்கு நடைபெறும் என தெரிவித்துள்ளனர். இவ்வாறு பிடிக்கப்பட்டவர்கள் சித்தாண்டி பகுதியைச் சேர்ந்த செல்லத்தம்பி சிவச்சந்திரன், சீனித்தம்பி ரவிநாதன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிடிக்கப்பட்ட 2வரும் பண்ணையில் காலை உணவு உண்ணும் போது வாடிக்கு வந்த வனப்பரிபாலன திணைக்கள அதிகாரிகள் உங்களோடு கதைக்க வேண்டும் வாருங்கள் என கூறி அழைத்து சென்று மகோயா வனப்பரிபாலன திணைக்கள அலுவலகத்தில் 3 மணி வரை வைத்திருந்து மாலை 6 மணி அளவில் பிணையில் விடுவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஜாழ்ப்பாணம் அச்சிவேலி பகுதியில் 2 வீடுகள் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் சகோதரர்கள் உள்ளிட்ட 3 அச்சிவேலி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவம் அச்சிவேலி சங்கானி வீதியில் தென்மூலை பகுதியில் உள்ள 2 வீடுகள் மீது நேற்றைய தினம் நடத்தப்பட்டுள்ளது. இதனை அடுத்து குறித்த சம்பவம் தொடர்பில் அச்சிவேலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் தாக்குதலை மேற்கொண்ட குற்றச்சாட்டில் சகோதரர்கள் உள்ளிட்ட 3 கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 3வரையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். சீனா மற்றும் இந்தியாவில் அந்நிய வெறுப்பு அதிகமாகியுள்ளதனால் தான் அந்த நாடுகளால் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காண முடியவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கருத்து தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் 2வது முறையாக போட்டியிடும் ஜோ பைடன் இதற்காக தீவிரமாக ஆதரவு திரட்டி வருகின்றார். இந்த நிலையில் வாஷிங்டனில் நடந்த நிதி திரட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்து தெரிவித்த பைடன், சீனா ஏன் பொருளாதாரத்தில் மோசமடைந்துள்ளது, ஜப்பானும் ரஷ்யாவும் இந்தியாவும் ஏன் பொருளாதாரத்தில் தடுமாறுகின்றார்கள்,
கொண்டார்கள். ஏனென்றால் அவர்கள் இனவெறி கொண்டவர்கள். அவர்களிடம் அந்நிய வெறுப்பு அதிகமாகியுள்ளது. மேலும் அவர்கள் புலம்பெயர்ந்தவர்களை விரும்புவதில்லை. ஆனால் அமெரிக்காவில் புலம்பெயர்ந்தவர் தான் எங்களை வலிமையாக்குகின்றார்கள். புலம்பெயர்ந்தவர்களை அமெரிக்கா வரவேற்கின்றது. அதனால் அமெரிக்கா பொருளாதாரம் வளர்ச்சியடைவதற்கு அவர்கள் காரணமாக உள்ளார்கள். ஆனால் சீனா, ஜப்பான், ரஷ்யா, இந்தியா நாடுகளில் உள்ள அந்நிய வெறுப்பு அவர்களின் பொருளாதாரத்தை பாதிக்கின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார். தற்போது நடைபெறவுள்ள அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் புலம்பெயர்ந்தோர்கள் விவகாரம் முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. ஜோ பைடன் எதிர்த்து போட்டியிடும் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் புலம்பெயர் கொள்கைகளை விமர்சித்து வரும் நிலையில் ஜோ பைடன் புலம்பெயர்ந்தோர்களை ஆதரித்து பேசி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சீனாவில் நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி இடிந்து நிலச்சரிவு ஏற்பட்டதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 48 அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்த நாட்டின் குவாண்டாங் மாகாணம் மேஷின் நகருக்கு அருகே மலைப்பாங்கான பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த நெடுஞ்சாலையில் சுமார் 18 மீட்டர் பரப்பு புதன்கிழமை நொறுங்கிய பள்ளத்தில் சரிந்தது. இதில் வீதியில் சென்று கொண்டிருந்த சுமார் 20 வாகனங்கள் சரிவில் விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டது. எனவே அந்த வாகனங்களில் இருந்து 24 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அதிகாரிகள் புதன்கிழமை தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 48 அதிகரித்துள்ளதாக நேற்று தெரிவித்துள்ளனர். இதேவேளை நெடுஞ்சாலை திடீரென உடைந்து நிலச்சரிவு ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து விசாரணைகள் நடைபெறுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சீனா மற்றும் இந்தியாவில் அந்நிய வெறுப்பு அதிகமாகியுள்ளதனால் தான் அந்த நாடுகளால் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காண முடியவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கருத்து தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் 2வது முறையாக போட்டியிடும் ஜோ பைடன் இதற்காக தீவிரமாக ஆதரவு திரட்டி வருகின்றார். இந்த நிலையில் வாஷிங்டனில் நடந்த நிதி திரட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்து தெரிவித்த பைடன், சீனா ஏன் பொருளாதாரத்தில் மோசமடைந்துள்ளது, ஜப்பானும் ரஷ்யாவும் இந்தியாவும் ஏன் பொருளாதாரத்தில் தடுமாறுகின்றார்கள், ஏனென்றால் அவர்கள் இனவெறி கொண்டவர்கள். அவர்களிடம் அந்நிய வெறுப்பு அதிகமாகியுள்ளது. மேலும் அவர்கள் புலம்பெயர்ந்தவர்களை விரும்புவதில்லை. ஆனால் அமெரிக்காவில் புலம்பெயர்ந்தவர் தான் எங்களை வலிமையாக்குகின்றார்கள். புலம்பெயர்ந்தவர்களை அமெரிக்கா வரவேற்கின்றது. அதனால் அமெரிக்கா பொருளாதாரம் வளர்ச்சியடைவதற்கு அவர்கள் காரணமாக உள்ளார்கள். ஆனால் சீனா, ஜப்பான், ரஷ்யா, இந்தியா நாடுகளில் உள்ள அந்நிய வெறுப்பு அவர்களின் பொருளாதாரத்தை பாதிக்கின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார். தற்போது நடைபெறவுள்ள அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் புலம்பெயர்ந்தோர்கள் விவகாரம் முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. ஜோ பைடன் எதிர்த்து போட்டியிடும் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் புலம்பெயர் கொள்கைகளை விமர்சித்து வரும் நிலையில் ஜோ பைடன் புலம்பெயர்ந்தோர்களை ஆதரித்து பேசி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சீனாவில் நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி இடிந்து நிலச்சரிவு ஏற்பட்டதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 48 அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்த நாட்டின் குவாண்டாங் மாகாணம் மேஷின் நகருக்கு அருகே மலைப்பாங்கான பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த நெடுஞ்சாலையில் சுமார் 18 மீட்டர் பரப்பு புதன்கிழமை நொறுங்கிய பள்ளத்தில் சரிந்தது. இதில் வீதியில் சென்று கொண்டிருந்த சுமார் 20 வாகனங்கள் சரிவில் விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டது. எனவே அந்த வாகனங்களில் இருந்து 24 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அதிகாரிகள் புதன்கிழமை தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 48 அதிகரித்துள்ளதாக நேற்று தெரிவித்துள்ளனர். இதேவேளை நெடுஞ்சாலை திடீரென உடைந்து நிலச்சரிவு ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து விசாரணைகள் நடைபெறுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.